இப்போ இந்த நிமிஷத்துல உங்க மூளைக்குள்ள ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஆமா, நான் உங்கள தான் சொல்றேன். நம்ம வழக்கமா போர்னா வெளியில ஆயுதங்களோட நடக்கும் தான் நினைப்போம். ஆனா ரொம்ப கடுமையான ஒரு கண்ணுக்கு தெரியாத யுத்தம் நம்ம ஒவ்வொருத்தரோட தலைக்குள்ளேயும் தினமும் ஓடிட்டு இருக்கு. ம் இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஒரு அமைதியான யுத்தம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. அதாவது கடந்த காலத்துல செஞ்ச ஒரு சின்ன தப்ப நினைச்சு ஒரு குற்ற உணர்வு, இல்லனா எதிர்காலத்த நினைச்சு ஒரு விவரிக்க முடியாத பயம், என்னால இத பண்ண முடியுமா அப்படிங்கிற சுய சந்தேகம். இப்படி ஒரு போர்க்களத்துல நீங்க தினமும் போராடிட்டு இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம இந்த ஆழமான உரையாடல்ல உங்க மூளைக்குள்ள உங்களையே அறியாம பல வருஷமா ஓடிட்டு இருக்கிற ஒரு வைரஸ் சாஃப்ட்வேர், அதாவது ஒரு மால்வேரை எப்படி நிரந்தரமா அழிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் அலச போறோம். ஆமா, ஒரு மால்வேர் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். சரிங்களா? இதுக்காக மனதை கட்டுப்படுத்துற கலையில ரொம்ப பெரிய நிபுணரான ஒரு ஷாலன் மாஸ்டரோட ஆழமான உரைய தான் இன்னைக்கு நாம முழுமையா பகுப்பாய்வு செய்ய போறோம். இது ஏதோ கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ற மேலோட்டமான தத்துவம் கிடையாது. இது உங்க மனச நீங்களே எப்படி ரீப்ரோகிராம் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் கருவி. அந்த மால்வேர் அப்படிங்கிற ஒப்புமையோட இதை தொடங்குறது ரொம்ப சரி. ஏன்னா பல நேரங்கள்ல அப்படி ஒரு வைரஸ் நமக்குள்ள இருக்கிறதே நமக்கு தெரியறதில்ல. இது ஏதோ பேக்ரவுண்ட்ல சத்தம் இல்லாம ஓடுற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நம்மளோட ஒவ்வொரு முடிவையும் உணர்வையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. வெளிய தெரியாமலே நம்ம சிஸ்டத்தை மெதுவா சாப்பிடுற மாதிரி, இல்லையா? அதேதான். நாம இப்ப பேசக்கூட இந்த ஷாலின் மாஸ்டரோட உரை இந்த வைரஸை அடையாளம் கண்டு அதை தனிமைப்படுத்தி அழிக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜியை நமக்கு கத்துக் கொடுக்குது. இது அவர் மென்டல் லிபரேஷன், அதாவது மன விடுதலை அப்படின்னு சொல்றாரு. நாம எங்க பிறந்தோம், என்ன வேலை செய்யறோம், நம்ம சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது நம்மளை தீர்மானிக்கிறது இல்ல. அந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம மனம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். இந்த உரையை கேட்கும்போது என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு வரி இருக்கு. அதாவது, நீங்க உங்க எண்ணங்கள் கிடையாது. இத கேட்கும்போது கொஞ்சம் தத்துவவாதமா, ஏதோ ஜென் கவிதை மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா இதுக்குள்ள பெரிய சயின்ஸ் இருக்கு. அதான் நடைமுறையில இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன் மொழிக்குள்ள தோன்றுவது ஏன் எண்ணங்கள் இல்லைன்னா, அப்ப அது யாருடைய எண்ணங்கள்? அந்த எண்ணங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த முழு உரையாடலுக்குமான ஒரு அஸ்திவாரம்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எண்ணங்கள் அப்படிங்கிறது உண்மைகள் கிடையாது. அவை வெறும் தகவல்கள் அல்லது மூளைக்குள்ள ஓடுற சிக்னல்கள் மட்டும்தான். வெறும் சிக்னல்கள் தானா? அப்போ ஏன் நம்ம அதை எவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறோம்? ஏன்னா நம்ம மூளை அப்படிதான் டிசைன் ஆகியிருக்கு. இதை இப்படி பார்ப்போம். மனித மூளை எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது உங்களை சந்தோஷமா ரொம்ப அமைதியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் டிசைன் ஆகல. அது நீங்க உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சர்வைவல் மெக்கானிசம், சரிங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் காட்டுல வாழ்ந்தப்போ புதருக்கு பின்னாடி ஒரு சலசலப்பு கேட்டா, ஓ அது வெறும் காத்து தான் அப்படின்னு நினைச்சவன் அங்க நிஜமாவே ஒரு புலி இருந்திருந்தா அடிபட்டு செத்துருப்பான். ஆமா, பாசிட்டிவா யோசிச்சவன் அவுட். ஆனா ஐயோ அங்க ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு எப்பவும் பயந்துட்டே இருந்தவன் உடனே தப்பிச்சு உயிர் வாழ்ந்துட்டான். ஓஹோ! அப்படி என்றால் எப்பவும் ஆபத்துகளை முன்கூட்டியே தேடி கண்டுபிடிக்கிறது தான் மூளையோட முக்கிய வேலைன்னு சொல்றீங்க. அந்த பயந்த சுபாவம் உள்ள மூளை தான் பல தலைமுறைகளா தாண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. மிக துல்லியமா புடிச்சிட்டீங்க. அதே பழைய ஆபரேட்டிங் சிஸ்டம் தான் இன்னைக்கும் நம்ம மூளையில ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம காட்டுல இல்ல, நம்மள துரத்துற புலியும் கிடையாது. ஆனா நம்ம மூளைக்கு அது தெரியாது. அதுதான் பிரச்சனை. அதனால மூளை என்ன செய்யுது? ஆஃபீஸ்ல பாஸ் அனுப்புற ஒரு இமெயில இல்லனா சோஷியல் மீடியால வர ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை ஒரு புலிய மாதிரி ட்ரீட் பண்ணுது. மூளையோட அந்த அலாரம் சிஸ்டம், அதாவது அமிக்தலா அப்படின்னு சொல்ற பகுதி தொடர்ந்து அபாயச்சங்கையை ஊதிக்கிட்டே இருக்கு. அதனால தான் நான் எதிர்க்கும் லாயக்கற்றவன், என்னை யாரும் மதிக்கல, என் எதிர்காலம் இருண்டு போச்சுன்னு நம்ம மூளையில தானா எழும் எண்ணங்கள் வருது. ஆமா, அந்த எண்ணங்கள் உண்மைகள் கிடையாது. அவை உங்களை பாதுகாக்கிறதா நினைச்சிட்டு உங்க மூளை உருவாக்குற தவறான எச்சரிக்கைகள். ஒரு மால்வேர் எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி தவறான தகவல்களை காட்டுதோ அது போலதான் இதுவும். இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அதிகாலை 3 மணிக்கு திடீர்னு முழிப்பு என் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ அப்படின்னு ஒரு பயம் வருதுன்னு வைங்க, அது நிஜமான பிரச்சனை இல்ல. மாறாக மூளையோட பழைய சாஃப்ட்வேர் பண்ற கோளாறுன்னு சொல்றீங்க. பெரும்பாலும் அது வெறும் கோளாறு தான்.
ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. இப்போ உரையில இருக்கிற அந்த தோட்டத்தின் ஒப்புமையே எடுத்துப்போம். மனம் ஒரு தோட்டம், அத கவனிக்காம விட்டா நெகட்டிவ் எண்ணங்கள்ன்ற களைகள் தானா முளைக்கும்னு சொல்றாங்க. ஆனா என் மனசுல தோன்ற ஒரு எண்ணம் தேவையற்ற பயத்தால உருவான வெறும் மால்வேர் அலாரமா, இல்ல நிஜமாகவே என் வாழ்க்கையில நான் கவனிக்க வேண்டிய ஒரு உண்மையான எச்சரிக்கையான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா பயங்களையும் நாம பொய்ன்னு ஒதுக்கிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அங்கதான் ஷாலின் மாஸ்டர் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு பவரான டூல கொண்டு வராரு. பெரும்பாலான மக்கள் இந்த ஆட்டோ பைலட் மோட்ல தான் வாழ்றாங்க. அதாவது எண்ணம் வந்த உடனே ரியாக்ட் பண்றது. ஆமா, ஒரு எண்ணம் வந்த உடனே அத உண்மைன்னு நம்பி உடனே பயப்பட தொடங்கிடுறாங்க. அந்த எண்ணத்துக்கும் உங்களோட ரியாக்ஷனுக்கும் நடுவுல எந்த கேப்பும் இல்ல. நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது அத உடனே நம்பிடாம கொஞ்சம் விலகி நின்னு அத ஒரு பார்வையாளனா கவனிக்கணும். ஓ! ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சு பார்க்கணும். சரிதான். ஒரு கம்ப்யூட்டர்ல வைரஸ் அலாரம் அடிக்கும்போது உடனே சிஸ்டத்தை ஆஃப் பண்றதுக்கு பதிலா அந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா? அதுபோல இந்த எண்ணம் ஒரு யதார்த்தமான உண்மையின் அடிப்படையில் வந்ததா, அல்லது கடந்த காலத்தின் காயத்தாலும் எதிர்காலத்தை பற்றிய வெறும் கற்பனை பயத்தாலும் வந்ததா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இருட்டுல டார்ச் அடிக்கிற மாதிரி, வெளிச்சம் பட்ட உடனே இருள் மறையிற மாதிரி, நம்ம விழிப்புணர்வின் வெளிச்சம் பட்ட உடனே அந்த பயத்தோட சக்தி தானாவே குறைஞ்சிடும்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. ஒரு எண்ணத்தை உடனே நம்பிடாம, அதை தடுத்து நிறுத்தி ஸ்கேன் செய்யற இந்த அப்ரோச் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இது முதல் படி மட்டும்தான். நான் அந்த எண்ணத்தை ஸ்கேன் பண்ணிட்டேன், அது ஒரு மால்வேர்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதை என்ன பண்றது? அந்த மாயைகளை எப்படி உடைக்கிறது? அந்த உள்ளத்து விமர்சகரை, அதாவது இன்னர் கிரிட்டிக்கை எப்படி எதிர்கொள்றதுன்னு இந்த உரை என்ன சொல்லுது? இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த வைரஸை தனிமைப்படுத்துறது, அதாவது குவாரண்டைன் பண்றது மாதிரி. அடுத்த கட்டம் அதை அழிக்கிறது. அதுக்கு அந்த நெகட்டிவ் எண்ணங்களை நீங்க நேருக்கு நேர் சவால் செய்யணும். சவால் செய்யணுமா? எப்படி? உங்க மூளை உங்களுக்கு ஒரு பொய்ய சொல்லும்போது நீங்க அதுக்கு பதிலா உண்மைய உரக்க சொல்லணும். இத சாக்ராட்டிக் கேள்வி முறைன்னு கூட சைக்காலஜில சொல்லுவாங்க. உதாரணமா, உங்களுக்கு ஒரு சின்ன சறுக்கல் வரும்போது நீ ஒரு தோல்வியாளர், உனக்கு எதுவுமே வராதுன்னு உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். ஆமா, நிறைய பேருக்கும் இந்த குரல் ரொம்ப சத்தமா கேட்கும். அந்த நேரத்துல சும்மா அமைதியா இல்லாம உள் மனசுக்குள்ளேயே ஒரு வாதத்தை முன்வைக்கணும். நான் தோல்வியாளர் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல, நான் தோல்வியாளர் கிடையாது, எனக்கு இப்போ ஒரு சறுக்கல் வந்திருக்கு, அதுலேருந்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னு உங்க எண்ணத்தை நீங்க கான்ஷியஸா மாற்றி அமைக்கணும். கொஞ்சம் இருங்க, இங்க நான் ஒரு தீவிரமான எதிர்வாதத்தை உங்ககிட்ட வைக்க விரும்புறேன். ஒரு நிஜமான வாழ்க்கை போராட்டத்தை எடுத்துப்போம். நான் பல மாசமா உழைச்ச ஒரு பெரிய ப்ராஜெக்ட் என் கண் முன்ன தோல்வி அடையுது. இல்லனா ஒரு முக்கியமான தேர்வுல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வைங்க. அந்த நேரத்துல எனக்குள்ள இருக்கிற வலி நிஜம். கண்டிப்பா அந்த வலியை யாரும் மறுக்க முடியாது. அப்ப நான் கண்ணாடிய பாத்துக்கிட்டு, நான் ஒரு வெற்றியாளன், நான் கத்துக்கிறேன், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு போலியான நச்சுத்தன்மையான நேர்மறையா, அதாவது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியா மாறிடாதா? என் வீடு தீப்பற்றி எரியும் போது எல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு குளிர்காய நெருப்பு கிடைச்சிடுச்சுன்னு சொல்றது ஒரு ஏமாத்து வேலை இல்லையா? இது வலிய மறைக்கிற செயல் தானே? இது ரொம்ப ஆழமான, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த இடத்துல தான் நிறைய பேர் குழப்பமடைகிறாங்க. ஆனா ஷாலின் மாஸ்டர் சொல்றது அந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி கிடையாது. அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வலிய மறைக்கிறது. வீடு எரியும் போது எரியலன்னு நடிக்கிறதும், தனக்கு காயமே படலன்னு பொய்யான ஒரு சிரிப்ப முகத்துல ஒட்டிக்கிறதும் தான் அது. அது ரொம்ப ஆபத்தானது. ஆனா நாம பேசுறது அதுவல்ல. நாம பேசுறது அந்த நிகழ்விற்கும் உங்களோட அடையாளத்திற்கும் உள்ள தொடர்பை துண்டிக்கிறது பத்தி. நிகழ்வுக்கும் அடையாளத்துக்கும் உள்ள தொடர்பு, இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, இல்ல ப்ராஜெக்ட் தோத்துருச்சு. அது ஒரு நிகழ்வு, ஒரு ஈவெண்ட். நான் தோத்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அந்த வலியை ஏத்துக்கிறது யதார்த்தம். சரி, அது மனித இயல்பு. ஆனா உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த மால்வேர் என்ன செய்யும் தெரியுமா? அந்த நிகழ்வை வச்சு உங்க ஒட்டுமொத்த அடையாளத்தையும் தாக்கும். நீ இந்த தேர்வுல தோத்துட்ட, அதனால நீ ஒரு முட்டாள், நீ எதற்குள் லாய்க்கற்றவன், இனிமேல் உன்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு சொல்லும். இதுதான் பொய். ஓ, இப்ப புரியுது. செயல்ல தோக்குறதும் ஆளே தோல்வியாளர் ஆகிறதும் வேற வேற. ஆமா, ஒரு செயல்ல தோற்பதற்கும் ஒரு மனிதனாகவே தோல்வியாளராவதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அந்த சமயத்துல நீங்க உண்மையை மறுக்கல, மூளை சொல்ற அந்த மிகைப்படுத்தப்பட்ட பொய்யத்தான் மறுக்கிறீங்க. உங்களை நீங்களே விமர்சிக்கிற ஒரு இரக்கமற்ற கிரிட்டிக்கா இருக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல கோச் மாதிரி மாறுங்கன்னு மாஸ்டர் சொல்றார்.
ஒரு கிரிட்டிக்கா இல்லாம பயிற்சியாளரா மாறணும். இது ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை. ஒரு விமர்சகர் நீ முட்டாள்னு சொல்லுவார். ஆனா ஒரு நல்ல கோச் இந்த ஆட்டத்துல நாம தோத்துட்டோம், ஏன் தோற்றோம்னு பார்க்கலாம், அடுத்த முறை இந்த தப்ப திருத்திப்போன்னு சொல்வார். எக்ஸாக்ட்லி. நாம நமக்கு நெருக்கமான ஒரு நண்பர் தோற்று போனா அவர்கிட்ட எப்படி ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் பேசுவோமோ அதே கருணையோட நம்ம கிட்டயும் நாம பேச பழகணும் இல்லையா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு சிறந்த நண்பரா இருக்கிறது தான் அந்த மால்வரை அழிக்கிறதுக்கான சரியான வழி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கேன். ஒரு கோச் மாதிரி என்கிட்ட பேச பழகிக்கிட்டேன். ஆனா நாம வாழ்ற இந்த சூழல் எப்படி இருக்கு? இதுதான் இந்த உரையோட அடுத்த மிக முக்கியமான கட்டம் நினைக்கிறேன். மனதிற்கான உணவு மற்றும் சுற்றுச்சூழல். ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எனக்குள்ள எவ்வளோதான் பாசிட்டிவா பேசிக்கிட்டாலும் அடுத்த 3 மணி நேரத்துக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற வன்மையான விவாதங்கள், மத்தவங்களோட போலித்தனமான வெற்றிகள், இல்ல பயத்தை ஊட்டுற நியூஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா மறுபடியும் அந்த மால்வேர நானே மூளைக்குள்ள இன்ஸ்டால் பண்ற மாதிரி தானே? இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்லுவாங்க. குப்பைய உள்ள போட்டா குப்பை தான் வெளியே வரும். மூளைக்கும் இது அப்படியே பொருந்தும். அப்போ நம்ம கன்சியூம் பண்ற கண்டென்ட் தான் நம்ம மைண்ட் செட்டா மாறுதா? ஆமா. உடலுக்கு எப்படி உணவு முக்கியமோ அதை வச்சுதான் உங்க ஆரோக்கியம் முடிவாகுதோ, அதே போல மனதிற்கு நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்க அப்படிங்கறதே உங்க எண்ணங்களா, அதாவது அவுட்புட்டா மாறுது. உங்க எண்ணங்கள் எங்கிருந்தோ திடீர்னு மேஜிக் மாதிரி உருவாகிடாது. நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இருந்து தான் வருது. கரெக்ட். நீங்க தினமும் எதை பாக்குறீங்க, எதை கேக்குறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கறதன் அடிப்படையில தான் உங்க மூளையோட நரம்பியல் பாதைகள், அந்த நியூரல் பாத்வேஸ் கட்டமைக்கப்படுது. ஆனா இன்றைய டிஜிட்டல் உலகத்துல இதை எப்படி தவிர்க்கிறது? எல்லா அல்காரிதம்களும் நாம முன்னாடி பேசின அந்த மூளையோட பயத்தை, அதாவது அமிக்டாலாவை தூண்டுற வகையில தானே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அதுதான் பிசினஸ் மாடல் அவங்களுக்கு. கோபமூட்டுற அல்லது பயமுறுத்துற செய்திகளை பார்த்தாதான் நாம் அதை தொடர்ந்து பார்ப்போன்னு அந்த ஆப் கம்பெனிகளுக்கு தெரியும். அதுதான் நிதர்சனம். அதனால தான் உங்க சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்கிறதுல நீங்க ரொம்ப சுயநலமா, அல்லது இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு சுய பாதுகாப்போட இருக்கணும்னு ஷாலின் மாஸ்டர் வலியுறுத்துறாரு. ஒரு செல்ஃப் பிரிசர்வேஷன். ஆமா, நீங்க காலையில எழுந்த உடனே வேலையா மொபைல் எடுத்து தேவையில்லாத செய்திகளை படிக்கும்போது அந்த நாளோட உணர்வாக பயத்தையோ அல்லது கோபத்தையோ உங்க மூளைக்குள்ள செலுத்துறீங்க. அதுக்கப்புறம் நாள் முழுக்க நீங்க அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படி நியாயமாகும்? இது எப்படின்னா, தினமும் ஜங்க் ஃபுட்டா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கண்ணாடிய பார்த்து ஏன் உடம்பு ஃபிட்டா இல்லைன்னு ஆச்சரியப்படுறதுக்கு சமம் இல்லையா? மிக சரியான ஒப்பீடு. உங்களோட அமைதியை கெடுக்கிற செய்திகள், எப்பவும் குறை கூறுற மனிதர்கள், இவங்கள இருந்து ஒரு சுவரை எழுப்புங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கிற புத்தகங்கள், ஆழ்ந்த சிந்தனையை தூண்டுற உரையாடல்கள், உங்களை நம்புற மனிதர்கள், இவங்கள உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கோங்க. மூளை ஒரு தோட்டம்னா களைவன பிடுங்குவது மட்டும் போதாது, அங்க நல்ல விதைகளை தூவவும் செய்யணும். சரியா சொன்னீங்க. சரி மாஸ்டர், நான் என் சுற்றுச்சூழல ஒரு வழியா சரி பண்ணிட்டேன்னு வைப்போம். ஆனா உணர்ச்சிகள் எப்ப வேணாலும் மாறலாமே. மனித மூளை எப்ப வேணாலும் அந்த பழைய பயத்துக்கே திரும்ப போகலாமே. போகும். அது ரொம்ப சகஜம்தான். அப்போ நீண்ட கால அடிப்படையில இந்த அமைதியை எப்படி தக்க வைக்கிறது? பழைய சாஃப்ட்வேரை தூக்கிட்டு புதிய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நிரந்தரமா எப்படி பொருத்துறது? இதுக்கான பதிலத்தான் மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் தினசரி மனப்பயிற்சி அப்படிங்கிற பகுதியில மாஸ்டர் சொல்றாரு. மூளைக்கு நாம செய்யற ஒரு தினசரி ஜிம் பயிற்சி அப்படின்னு இதை சொல்லலாம். ஜிம் பயிற்சியா? மைண்டுக்கு? ஆமா. ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு உடனே சிக்ஸ் பேக் வந்துடணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. மூளையோட அமைப்பும் அப்படிதான். தினசரி பயிற்சி ரொம்ப தேவை. நாம முன்னாடி பேசின மாதிரி மனித மனதோட பெரும்பாலான துன்பங்கள் 2 காலகட்டங்கள்ல இருந்து தான் வருது. ஒன்னு முடிஞ்சு போன கடந்த காலம். கரெக்ட். கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்வு. இன்னொன்னு இன்னும் வராத எதிர்காலத்தை பற்றிய கவலை, அதாவது ஆன்சைட்டி. ஆனா உண்மை என்னன்னா, இந்த ரெண்டுமே நிஜத்துல இல்ல. நிஜம் அப்படிங்கிறது நீங்க இப்போ சுவாசிச்சுட்டு இருக்கிற இந்த நிகழ்காலம் மட்டும்தான். ஆனா இந்த நிகழ்காலத்துல எப்படி வாழறது? பிராக்டிக்கலா அதை எப்படி ஒரு பழக்கமா மாத்துறது? இத ரொம்ப எளிமையான ஒரு டெய்லி ரொட்டீன் மூலியமா தொடங்கலான்னு மாஸ்டர் சொல்றாரு. காலையில எழுந்த உடனே மொபைல தொடாம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம. ஆமா, உங்க மூச்சு காத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்போ கட்டாயமா பல எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை அடக்க முயற்சிக்காதீங்க. அதுக்கு பதிலா அந்த எண்ணங்களுக்கு ஒரு பேர் வைங்க. லேபிளிங் த தாட்ஸ்னு சொல்லுவாங்க. எண்ணங்களுக்கு பேரிடுவதா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. இது எப்படி வேலை செய்யுது? அறிவியல் பூர்வமா இத பார்த்தா இதோட பவர் புரியும்.
ஒரு பயம் வரும்போது உங்க மூளையோட உணர்ச்சி பகுதியான அமிக்டலா ரத்தத்தை அதிகமா உறிஞ்சி வேலை செய்யும். அந்த அலாரம் சிஸ்டம். ஆமா. ஆனா நீங்க ஒரு அடி பின்வாங்கி, இதோ என் எதிர்காலத்தை பற்றிய பயம் மீண்டும் வந்திருக்கு, அல்லது இது என்னுடைய குற்ற உணர்வு அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைக்கும்போது மூளையோட லாஜிக்கான பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வேலை செய்ய தொடங்குது. ஓ, இமோஷன்ல இருந்து லாஜிக்கு ஸ்விட்ச் ஆகுதா? எக்ஸாக்ட்லி. இதனால தானாவே அந்த உணர்ச்சியோட வேகம் குறையுது. இதை தொடர்ந்து செய்யும்போது நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற அறிவியல் விதிப்படி உங்க மூளையோட நரம்பியல் பாதைகள் நிரந்தரமா மாறத் தொடங்குது. நெகட்டிவா சிந்திக்கிற பழக்கத்திலிருந்து விடுபட்டு மூளை நிகழ்காலத்துல அமைதியா இருக்க பழகுது. இத சாதாரணமா கேக்கும்போது இது ஒரு பெரிய வேலையா தெரியல. ஒரு நாள்ல 10 நிமிஷம் அமைதியா இருக்கிறது அவ்ளோ கஷ்டமா என்ன? ஆனா உண்மையிலே நம்மள எத்தனை பேர் அந்த 10 நிமிஷத்தை நமக்காக செலவிடுறோம்? ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான். நாம எப்பவும் ஏதோ ஒன்ன பாத்துக்கிட்டோ கேட்டுக்கிட்டோ மூளைக்கு தொடர்ந்து இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இத கேட்க உங்களுக்கு ஒன்னு தோணலாம், எனக்கெல்லாம் வேலை பழுவுல மூச்சு விட கூட நேரம் இல்ல, இதுல எங்க 10 நிமிஷம் அமைதியா உட்கார்றது அப்படின்னு. இது எல்லாரும் சொல்ற சாக்கு தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட உங்களுக்காக, உங்க சொந்த மன அமைதிக்காக செலவிடலனா, நீங்க உங்க மனதோட ரிமோட் கண்ட்ரோல வேற யார்கிட்டயோ அல்லது சோஷியல் மீடியாவிலயோ முழுமையா ஒப்படைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது நிஜமாவே நாம சீரியஸா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த 10 நிமிஷம் அமைதி அப்படிங்கிறது மூளையை ரீசெட் செய்யற நேரம். பகல்ல இந்த அமைதினா இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி ஜர்னலிங் செய்ய மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்றாரு. டைரி எழுதுற மாதிரி. ஆமா. அன்றைய நாள்ல நடந்த விஷயங்கள், உங்களுக்குள்ள எழுந்த நல்ல மற்றும் கெட்ட உணர்வுகள் அனைத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுறது. இப்படி எழுதும்போது உங்க மூளைக்குள்ள சிக்கியிருந்த அந்த எண்ணங்கள் ஒரு வடிவத்தை பெற்று பேப்பருக்கு வந்துடுது. மூளையோட பாரம் குறையுது. டம்ப் பண்ற மாதிரி. சரிதான். இதையெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது நீங்களே அறியாம உங்க மூளை ஒரு பாதுகாப்பான ரொம்ப வலிமையான கோட்டையா மாறிடும். ஆக விழிப்புணர்வின் மூலமா எண்ணங்களை கவனிக்கிறது, அந்த உள்ளத்தை விமர்சகர லாஜிக் மூலமா எதிர்கொள்றது, மனதிற்கான நல்ல உணவை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறது, அப்புறம் தினசரி 10 நிமிஷம் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. ஆமா, இது நாளும் தான் அந்த டூல்ஸ். இவை அனைத்தையும் சேர்த்து செயல்படும்போது அந்த மால்வரை நம்மால நிரந்தரமா அழிச்சிட முடியும் இல்லையா? நிச்சயமா. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களோட ஒட்டுமொத்த சாராம்சமும் இதுதான். உங்களுடைய எண்ணங்கள் உங்களை வரையறுக்கிறதில்ல, அவை வெறும் தகவல்கள். அதை ஆராயவும், எது தேவை எது தேவையற்ற பயம்னு பிரிச்சு பார்க்கவும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்கு. ஆமா, நீங்க உங்க சூழ்நிலையின் கைதி கிடையாது. உங்க மனச எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அதிகாரம் முழுமையா உங்க கைகள்ல தான் இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு தொகுப்பு. ஷாலின் மாஸ்டரோட உரையில இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த வரியை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்ட விரும்புறேன். நீங்க உங்க மனதின் கைதி அல்ல, அதன் எஜமானர். ரொம்ப ஆழமான வரி அது. பேசாத, ஆனா இந்த மூல ஆதாரத்தை சார்ந்து நம்ம அனைவருமே சிந்திக்க வேண்டிய ஒரு புதிய கேள்வியை நான் உங்க முன் வைக்கிறேன். ஆரம்பத்துல நம்ம பேசணும் இல்லையா, நமது மூளை மகிழ்ச்சிக்காக வடிவமைக்கப்படல, மாறாக பல ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தைய பழக்கத்தால ஆபத்துகளை கணிச்சு உயிர் வாழ்வதற்காகவே நெகட்டிவா சிந்திக்க பழகிருக்குன்னு. ஆமா, அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் பத்தி பேசணும். அப்படி பார்த்தா நாம மனித பரிணாம வளர்ச்சியோட, அதாவது ஹியூமன் எவல்யூஷனோட மிக முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பயாலஜிக்கலா நம்ம மூளை தானாகவே அடுத்த கட்டத்துக்கு மாற இன்னும் பல ஆயிரம் வருஷங்கள் ஆகலாம். ஆமா, எவல்யூஷன் ரொம்ப மெதுவா நடக்கிற ப்ராசஸ். ஆனா இன்னைக்கு நாம பார்த்த இந்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சிகள் மூலமா அந்த பழைய பரிணாம வளர்ச்சியிலிருந்து விடுபட்டு நம்ம மனச அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நாமே சுயமா ரீடிசைன் செய்யறது தான். அதாவது ஒரு செல்ஃப் டைரக்டட் எவல்யூஷன் தான் மனித குலத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா இருக்குமோ? இது ரொம்ப ரொம்ப பெரிய சிந்திக்க வேண்டிய ஒரு ஆங்கிள். நாளை காலை நீங்க கண் விழிக்கும்போது உங்க மனச ஒரு வெற்று காகிதமா நினைச்சுக்கோங்க. உயிர் வாழ்வதற்கான அந்த பழைய பயத்தோட கதைய அதுல எழுத போறீங்களா, இல்ல விழிப்புணர்வுடனும் முழுமையான கட்டுப்பாட்டுடனும் உங்க சொந்த கதையை எழுத போறீங்களா? அந்த பேனா உங்க கைகள்ல தான் இருக்கு. மீண்டும் அடுத்த ஆழமான உரையாடலில் சந்திப்போம்.